சார் அதே போல இப்ப பிரச்சாரம் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டாக்டிக்ஸ் எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. டெபுட்டி சிஎம் உதயநிதி அவர்கள் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, எடப்பாடி அவர்கள் கால்ல விழுந்த போட்டோவ காமிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கெட் எடப்பாடி அவர்கள் ரேஸ் கோர்ஸ் வந்து அவர் கட்டினதே வந்துட்டு இந்த நிவேதா பித்ராஜ்க்காக தான் அப்படின்ட்டு வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள் தனித்தனியா பேசுற வார்த்தைகள் எடுத்து நம்ம விவாதிக்க வேண்டாம். அரசியல்ல இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சொல்றது சகஜம்தான். பட் ஒரு 4 ஊர்ல சொல்லிட்டு விட்டுறலாம். அதுக்காக இவரும் நடிகைகள் அதெல்லாம் கூட விட்டுருங்க. கொரோனா வந்தா நீ செத்து போயிருப்ப அப்படி நீ இன்னொரு மருந்தை குடிச்ச மருந்தை யாரு குடித்தாலும் தான் செத்து போவோம். அது பெரிய கண்டுபிடிப்பாது. பொது வெளியில ஒரு முதலமைச்சராக இருந்தவர் மீண்டும் முதலமைச்சராக நினைக்கிறவர் பேசுற பேச்சா ஒரு சக தலைவர்களை பார்த்து உடல் ரீதியா உடல்நிலை தொடர்பாக யாரும் பெருசா விவாதிக்க மாட்டாங்க. வெளிப்படையா பர்சனல் லைஃப் அவ்வளவு தூரம் பேசியிருக்க கூடாது. பிளஸ் ஒரு போட்டோ காமிச்சார், நீங்க ஒரு போட்டோ காமிச்சாரு. நீங்கள் மதவாத பிஜேபி ஒழிக்கிற லட்சணம் இதுதானான்னு வாஜ்பாய் பக்கத்துல கலைஞரும் மாறணும் உட்காந்துருப்பாங்க 2 பக்கமும் காமிச்சார்ல. அதுதாங்க அரசியல் பதிலடி. முடிஞ்சு போச்சு. அதை கடந்து போகணும்ல. அதை விட்டுட்டு தனி மனித தாக்குதல்கள்ல நீங்க இருந்திருப்பீங்க. இன்னைக்கு நைட்டு படுத்தா காலையில நம்ம எந்திரிப்புமாங்கிறது நம்ம கையில இருக்கு, கடவுள் கையில இருக்கு. எடப்பாடி கையிலும் இல்ல, ஸ்டாலின் கையிலும் கிடையாது. நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. நைட் நம்ம படுத்தா காலைல எந்திரிக்கிறது யார் கையில இருக்கு? கடவுள் கையில இருக்கு. நீங்க யார் அதை சொல்றதுக்கு? நீ செத்து போயிருப்ப, நீ இருந்திருக்க மாட்ட, நீ போய் சேர்ந்திருப்ப அப்படின்னா தவிர்க்கப்பட வேண்டிய கேவலமான பேச்சுக்கள் இது. நிச்சயமா சார். உங்களை பொறுத்த வரைக்கும் யார் சார் ஆட்சியை பிடிப்பா, யார் எதிர்க்கட்சியா வருவா? இல்ல, என்னுடைய பார்வைன்னு சொல்றேன், தீர்ப்பெல்லாம் எழுத மாட்டேன். இந்த இருக்கிற கலைச்சூழல் அரித்மேட்டிக்குன்னு ஒரு இடம் உண்டு தேர்தல் அரசியல்ல. எதிர்ப்பு வாக்கள் ஒருத்தர் ஆட்சியில் இருக்கிறாங்கன்னா அவங்களை அகற்றணும்னா ஒரு 4 பேர் ஒண்ணு சேர்ந்தாதான் அதை முடியும். அப்படிப்பட்ட காலமா போச்சு. யாரும் ஒரு சிங்கிள் மெஜாரிட்டியோட ஒரு தனி செல்வாக்கு படைத்த தலைவர்கள்லாம் இல்லாத போது திமுகவுக்கு மாற்ற அதிமுக மாற்ற திமுக போது கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் மாறி மாறி வாக்களிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு மாற்றுன்னு 2-3 பேர் வந்துட்டாங்கல்ல. அப்படி வந்த மாற்றுன்னு சொல்லி 4 பேர் நிக்கிறவங்க 4ல ஒரு 3 பேராவது சேர்ந்து இருந்தாங்கன்னா எதிராளியை வீழ்த்த முடியும். இன்னைக்கு அந்த 4 பேர் 4 அணியா இருக்கிறாங்க. நான் சொன்ன விஜயும் அதிமுக சேர்ந்திருந்தா ஜெயிக்கிற அணியா மாறி இருக்கும். பட் அதுல நெகட்டிவ் இருக்கு. விஜய்க்கு நெகட்டிவும் இருக்கு. அவருடைய அரசியல் வாழ்க்கை காணாம போயிருந்திருக்கும். அது நடக்கல. ராமதாஸ் சசிகலான்னு ஒரு சாதிய அடிப்படையில அந்தந்த ஏரியாக்கள்ல பலமா இருக்கிறவங்க அந்த அதிமுக அணியை பாதிக்கிற மாதிரி வேட்பாளர்களை போட்டிருக்காங்க. அவங்க 5000 ஓட்டு வாங்கினாலும் அது திமுக 7000 ஓட்டு 10,000 ஓட்டு வாங்கினதுக்கு சமம். ஏன்னா அந்த ஓட்டு அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு. அதை தடுத்து வீணாக்குறாங்க அப்படிதான் சொல்லணும். அதை தேர்தல் அரசியல் அந்த வார்த்தை ஒன்றும் தப்பான வார்த்தை கிடையாது. வீணா போற ஓட்டு தான். ஆனாலும் அவங்க தங்களுடைய நோக்கம் என்னன்னு அவங்க சொல்லிட்டு தான் களத்துல இறங்கினாங்க. துரோகிகளுக்கு பாடம் கற்பிப்போம் அப்படின்னாங்க. எங்களை மதிக்காத அதிமுகவுக்கு நாங்க பாடம் போட்டோம். டாக்டர் கிருஷ்ணசாமியும் அவரு ஒரு 60 இடங்கள்ல 70 இடங்கள்ல கேண்டிடேட் போட்டிருக்காரு. அவர் 1000 ஓட்டு வாங்கினாலும் 10,000 ஓட்டு வாங்கினாலும் அவர் இருந்திருக்க வாய்ப்புள்ள அதிமுக அணிக்கு போயிருக்க வேண்டிய வாக்குகள். அது அந்த அணிக்கு போகாமல் இவங்கெல்லாம் பிரிக்கிற போதும் சேர்ந்து ஆளுங்கட்சிங்கிற பலம், பணபலம், கூட்டணியில கசப்புகள் இருந்தாலும் அந்த தோற்றம் இன்னும் உடையல. அந்த கூட்டணி பலம் இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்டெப் திமுக முன்னாடி தான் இருக்கு. எப்படியும் அவர்கள் ஆட்சியை பிடிப்பாங்களோன்னு தான் என்னுடைய பார்வையா நான் சொல்ல தோணுது.